என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக தோல்வியில் வெற்றி, நாம் தமிழர் வெற்றியில் தோல்வி. இது கொஞ்சம் புரியாத தலைப்பாக இருக்கும். மேட்ரு ஃபுல்லாக கேட்ட பிறகு இது உண்மை என்று தெரிய வரும். இப்போது திமுகவினர் வெற்றி பெற்று விட்டார்கள். ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் சந்திரகுமார் எம்எல்ஏ ஆகிவிட்டார். ஆனால் உண்மையிலேயே தேர்தல் வாக்கெடுப்பை கவனித்தோமே ஆனால் திமுகவினரை பொறுத்தவரையில் வெற்றியில் தோல்வி. ஏனென்றால் முன்பு வாங்கிய வாக்கள் என்ன, இப்போது கிடைத்த வாக்கள் என்ன என்பதை பார்த்தோமேயானால் அது நன்றாக தெரிய வருகிறது. கடந்த முறை 2023ஆம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக 1,10,686 வாக்குகள் பெற்றிருந்தது. இப்போது நடந்த 2025 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் 1,14,439 வாக்குகள் வாங்கியிருக்கிறது. அதாவது 3,837 வாக்குகள் மட்டுமே அதிகம் பெற்றிருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2023 இடைத்தேர்தலில் 10,827 வாக்குகள் பெற்றிருக்கிறது. ஆனால் இம்முறை 23,810 வாக்குகள் பெற்றிருக்கிறது. போன தேர்தலை விட 12,983 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. திமுகவை பொறுத்தவரை 3,837 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறது அதிகமாக. இம்முறை 23,810 வாக்குகளை பெற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலை விட 12,983 வாக்குகள் அதிகம். திமுக பெற்ற அதிக வாக்குகள் 3,837 மட்டுமே. ஆனால் நாம் தமிழர் கட்சி பெற்ற வித்தியாசம் 12,983. எந்த கட்சி வளர்ந்திருக்கிறது? திமுக வளர்ந்திருக்கிறதா, நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கிறதா? அதாவது அமைச்சருடன் பணமும் கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் கிடைச்சது சொற்பம், 3,800 வாக்குகள் வித்தியாசம்தான். ஆனால் பணமே கொடுக்காமல் லட்சியத்துக்காக பெற்ற ஓட்டுகள் வித்தியாசம் 12,000 வந்திருக்கு. சதவீதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் தமிழர் கட்சி முன்னிலையில் தான் வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்த்தா நாம் தமிழர் கட்சி தோல்வியில் வெற்றி, திமுக வெற்றியில் தோல்வி. இதற்காகத்தான் சொன்னோம். ஒரே ஒரு ஒற்றை மனிதன் சீமா மட்டும் பம்பரமாக சுழன்று வேலை செய்தார். அதற்கு கிடைத்த ஓட்டுகள் இவ்வளவு. அமைச்சர்கள் மற்றும் திமுகவினுடைய இரத்த கட்சிய துரக பதாதிகள் அனைவரும் போய் சென்று வாக்கு கேட்டு பணமும் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இவ்வளவு வாட்டு. எனவே ஆட்சியில் இருக்கும்போது திமுகவினுடைய செல்வாக்கு உயரவில்லை என்பது இதில் முடிவாக தெரிந்திருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லோரும் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அது வெளிப்படையாக அப்படி தெரிந்தாலும், ஆனால் உள்ள அப்படி அல்ல. அப்போது அதிமுக வாக்குகள் எங்கே போய்விட்டது, பாஜக வாக்குகள் எங்கே போய்விட்டது? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. பாரதிய ஜனதா கூட்டணி போன முறை நின்றது, அதே மாதிரி அதிமுகவும் நின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவான ஓட்டுகள் இந்த முறை நோட்டாவுக்கு மட்டுமே விழுந்திருக்கிறது, சுயேட்சை வேட்பாளருக்கும் விழுந்திருக்கிறது. அதிமுக ஓட்டுகள் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விழவே இல்லை. ஓட்டு போட வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதால் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் என்றுதான் அதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இதை முதல்வரும் திமுக தலைவருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும். 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்பில் மாறுதட்டிய திமுகவினர் இப்போது வெற்றியடைந்தாலும் முழுமையான வெற்றி அடையவில்லை, தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதிலிருந்து
திமுக அரசும் முதல்வரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சிக்கு சரியான மதிப்பீட்டை கொடுத்திருக்கிறார்கள், அதுவும் ஒரு அபாய எச்சரிக்கை மணியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் திமுக உணர வேண்டும். உணரவில்லை என்று சொன்னால் 2026 நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. ஏனென்றால் இதே கூட்டணி இருக்குமா என்பது சந்தேகம். இதில் முக்கியமான விஷயம், வேங்கை வயல் நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கறிஞர் கொடுத்த அறிக்கையை பற்றி வந்தவுடன் அதில் உடைந்து போய்விட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். அவர் என்ன சொல்கிறார், இப்படியே போனால் நாங்கள் மதம் மாற வேண்டியதுதான் என்று சொல்கிறார். மதம் மாறினா பிரச்சனை தீருமா சொல்லுங்கள்? அப்படி என்றாலும் பட்டியலினத்தவர் ஒதுக்கீடு கேட்கத்தானே போகிறீர்கள். சரி, புத்த மதம் எங்கே இருக்குது? புத்த மத கோயில் எங்கே இருக்குது? எங்கே போய் மதம் மாறுவீங்க சொல்லுங்கள்? அதற்கு பதிலாக நீங்கள் பட்டியலினத்தவர்களை ஒன்றுபடுங்கள். நமது சாதிக்குள் எதுக்கு குத்துவெட்டு, எதுக்கு சண்டை போட வேண்டும் என்று சொன்னாலாவது கொஞ்சம் உருப்படியாக இருக்கும். எது எப்படியோ நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் அடுத்த முறை 2026 கூட்டணி மாறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டது. ஒரே ஒரு சந்தேகம் வருகிறது, ஆதவர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கினார் திருமாவளவன். ஆனால் சவால் விட்ட ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் அதன் தலைவர் விஜயிடமிருந்து முக்கிய பொறுப்பு, தேர்தல் பணியாற்றுகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திரும்பி அதே விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து ஆசி பெற்று போயிருக்கிறார். ஏப்பா நீ தான் அடுத்த கட்சிக்கு போயிட்டல்ல, அடுத்த கட்சிக்கு போன பிறகு எதுக்கு வர்றேன்னு கேட்கணுமா இல்லையா? ஆக ஏதோ ஒரு கட்சியை தாண்டிய உறவும் நட்பும் விசுவாசமும் ஆதவர்ஜினாவிடம் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். என்னையா இவன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு அங்கே பதவி வாங்கிட்டு இங்கே வந்து திருமாவளவனை சந்திக்கிறாரே என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் கேட்க மாட்டார்களா? இதே மாதிரி வேற ஒருத்தன் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகி அதிமுகவோ பாஜகவில் சேர்ந்திருந்தால் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தினுடைய கதவு அவருக்கு திறந்திருக்குமா? நிச்சயம் அடி துரத்திடுவாங்க, வரவிட மாட்டாங்க. உண்டா இல்லையா? அப்போ கட்சியை மீறிய, அது மட்டுமல்ல, நான் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தமிழக வெற்றி கழக கூட்டணி இணைப்பேன் என்று சவால் விட்டிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த ரூபத்திலாவது சேர்த்து விடுவார் ஆதவர்ஜுனா. அதில் எந்தவித ஐயமும் இல்லவே இல்லை. அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாஜகவை திட்டுகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர், திமுக அரசை திட்டுகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர். ஆனால் அதிமுக இதுவரை அவர் விமர்சிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, நிச்சயமாக 2026 தேர்தலில் அதிமுக, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 கட்சிகள் கூட்டணி அமைத்தாலே போதும், திமுக ஆட்சிக்கு வராது. இதை எல்லோரும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிட 25 சீட்டு கேட்க போகிறாங்க. மறுக்கப் போகிறார் முதல்வரும் திமுக தலைவருமான மாண்புமிகு ஸ்டாலின். இது நடக்கப் போகிறது. இதையே காரணம் காட்டி நமக்கு அதிகார பொறுப்பு தேவை, ஆட்சியில் பங்கு தேவை என்று சொல்லி தமிழக வெற்றி கழக கூட்டணியிலே சேரப்போகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடக்கப் போகிறதா இல்லையா என்று பாருங்கள். இதுதான் அரசியல் ஆரூடம். ஆரூடம்னா பலிக்கப் போகிற ஆரூடம். இதை திமுக தலைவர் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈரோடு தேர்தலில் திமுகவினுடைய வாக்கு வங்கி எங்கே போனது? அதிகமாக இருக்குமா இல்லையா? அதிமுக ஓட்டு விழவில்லை. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக இன்றைக்கும்
திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை எடுத்துங்க. டங்ஸ்டன் விவகாரத்தை சட்டசபையில் தொடங்கினது யார்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு உஷாராகி டங்ஸ்டனை நிறுத்தியது. ஆனால் டங்ஸ்டனை நாங்கள் தான் நிறுத்தணும்னு பெருமை அடித்துக் கொள்கிறார் மு.க. ஸ்டாலின். யார் பெற்ற பிள்ளைக்கோ இவருடைய இனிஷியலை வைத்துக்கொள்வதற்கு ஏன் துடிக்கிறார் மாண்புமிகு முதல்வர் என்பது நமக்கு தெரியவில்லை. எது எப்படியோ நிச்சயமாக 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகள் மாறுவது உறுதி உறுதி உறுதி. நேயர்களே, இது போன்ற அரசியல் பதிவுகளுக்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.